வெல்கம் டு ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ் ஃப்ரான்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 days 15 hours சேலஞ்ச் ஆரம்பிச்சு டே 6ங்க. ஸோ இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீக்கெண்ட் சண்டே வேறங்க. நேற்று ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஈவினிங் மேலே நல்லா தாங்க போயிருந்துச்சு. மோஸ்ட்லி வீக்கெண்ட்னாலே மார்னிங் டைம்லையும் ஆஃப்டர்நூன் டைம்லையும் எதுவுமே இருக்காதுங்க. ஈவினிங் டைமில் தாங்க ஃபுல் பீக்காகவே இருக்கும். ஏன்னா நிறைய மக்கள் அப்போ தான் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. அப்போ தாங்க நம்மளுக்கு பீக் ஹவர்ஸ் அந்த எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டாக போகும். ஸோ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க போவோம். மார்னிங் ஃபர்ஸ்ட் ரைடே ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சுங்க. வீட்டில் இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 2 கிலோமீட்டர் எம்டி அடிச்சு தான் வந்திருக்கோம். திருப்பி அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பிக்கப்புக்காக வந்தவங்க. கஸ்டமர் இன்னொரு வண்டி புக் பண்ணி தெளிவாக கண்ணு முன்னாடியே கேன்சல் பண்ணிட்டு அந்த வண்டியில் ஏறிட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கேன்சலேஷன் சார்ஜ் கூட கொடுக்கலாங்க. மார்னிங்கே ஃபர்ஸ்ட் ரைடே இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. சரி நம்ம எதுக்கு விடணும், நம்ம வந்து கிலோமீட்டருக்கு நான் காசு தானே நம்ம இது பண்ணுறோம். இதுக்கு முன்னாடிலாம் கேன்சலேஷன் ஆனால் சார்ஜஸ் வருங்க. பட் இப்போ வரலேன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம்ங்க ரேபிடோ கஸ்டமர் கேர்லேருந்து கேன்சலேஷன் சார்ஜஸ் மட்டும் கிரெடிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி நம்ம ஏதாவது ஆப் எடுத்துட்டு அவங்க அர்ஜென்ட்டுக்கு போகிறப்போ இது மாதிரி கேன்சல் பண்ணிட்டு போனால் எப்படிங்க இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏதாவது வண்டி வருது அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா கூட கேன்சல் பண்ணிடுங்க. வண்டி வருது, 2 வண்டியில் எந்த வண்டி ஃபர்ஸ்ட் வருது அதில் ஏறி போவேன். 2 வண்டியுமே வந்துருச்சு. இப்போ அவங்க அதில் ஏறிட்டு போகிறாங்க, சிரிச்சிட்டு வேற போகிறாங்க. அதான் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா ஆப்போசிட்ல நிப்பாட்டி அவங்க கிட்ட சண்டை போடுறது ரொம்ப நேரம் ஆயிருக்காது. பட் நம்ம ஜென்யூனா நடந்துக்கிறோம். ஸோ புக் பண்ணுற கஸ்டமர்ஸ் நீங்களும் கொஞ்சம் ஜென்யூனா நடந்துக்கோங்க. சென்னை உலா பேருந்துன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். நம்ம மவுண்ட் ரோட் ஜெமினி பிரிட்ஜ்ல இருந்து டுவர்ட்ஸ் பீச் போகிற வழியில பார்த்தாங்க. டோட்டலா அதுக்கு ஃபேரே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 50 rupees டிக்கெட் தான் நினைக்கிறாங்க. டோட்டலா 16 பிளேசஸ்க்கு போயிட்டு வருதுங்க. இதுக்கு முன்னாடி நான் இன்ஃபுளுசர்ஸ் நிறைய பேர் போட்ட வீடியோ தாங்க பார்த்திருக்கேன். நீங்க தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த காலத்து பழைய பஸ் மாதிரி இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் பின்னாடியே ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எஸ்டர்டேயோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பீக்ல எதுவும் போன மாதிரி இல்லைங்க. எல்லாம் கொஞ்சம் டல்லா தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கத்துல வந்து நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸோட சம்திங் ஏதோ ரூர் ஷோன்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மானோட லைவ் கான்சர்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது இல்லாம பீச்லயே கொஞ்சம் ஃப்ரீ ஷோஸ் எல்லாம் சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. ஸோ அந்த சைடு ஃபுல்லா ரஷ்ங்க. ஸோ அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கமே சுட்டு இருந்தேன். பட் ஃபைனலா வேற வழி இல்லாம அந்த சைடு தாங்க நம்மளுக்கு ட்ரிப் இருந்துச்சு. லாஸ்டா அங்க எடுத்துட்டு அப்படியே வீட்டு பார்த்து நம்ம வந்துட்டோங்க. ஸோ இன்னைக்கு டே ஓவருங்க. அதுக்கு முன்னாடி இடையில ஒரு சின்ன சம்பவங்க. ஜிம்கானா கிளப் ஆல்ரெடி நம்ம வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பாங்க. மறுபடியும் அதுல அட்டாச் பண்றேன் பாருங்க. ஒரு பிக் ஷாட் வந்தாருங்க. பேர் சொல்ல விரும்பல, நிறைய ஷேர் பண்ணிட்டு வந்தாருங்க. பயங்கரமான எக்கச்சக்கமான இது வச்சிருக்கிறதா சொல்லிட்டு சொன்னாரு. அவர்கிட்ட மொத்தமா 8 கார் இருக்காங்க. பட் இந்த டைம்ல எதுக்கு போவாங்க தெரியல இல்லைங்களா. ஸோ அதனால கேப் புக் பண்ணி வந்தாருங்க. ரொம்ப நல்லா ரேம்போ பில்ட் பண்ணிட்டு வந்தாருங்க. நல்லா ரொம்ப டே கம்ப்ளீட் மக்களே. இந்த 15 days சேலஞ்சோட 6th டே க்ளோஸ் ஆகுது. ஸோ மறுபடியும் நாளைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணி வீக் டே எப்படி எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எப்பயும் சொல்ற மாதிரி தாங்க, ஆல்வேஸ் சிரிச்சமாக மாறுங்க. நல்லதே நினைப்போங்க, நல்லதே நடக்குங்க.